ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்டில், அதுவும் பர்டிகுலராக ஏடபிள்யூஎஸில் சர்வர்ஸ் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் ப்ளே பண்ணுது. அதுதான் ஏடபிள்யூஎஸில் இருக்கிற விபிசி. ஒரு கம்பெனியில் எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வர்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அலாங் வித் நெட்வொர்க்கிங். ஸோ அதே மாதிரி கிளவுட்லையும் நம்ம இந்த என்விரான்மெண்ட் நெட்வொர்க் என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி அந்த நெட்வொர்க் என்விரான்மெண்ட் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நமக்கு தேவையான சர்வர்ஸை எல்லாமே டிப்ளாய் பண்ண முடியும் வித்தின் த நெட்வொர்க். இதில் சில கான்செப்ட்ஸ் இருக்கு, பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டாகவே ப்ராப்பரான ஒரு நெட்வொர்க்கிங் செட்டப் தான் இந்த ஏடபிள்யூஎஸ் விபிசி. ஓகே, ஸோ ப்ராப்பரான ஒரு ஏடபிள்யூஎஸ் விபிசியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களால் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி சர்வர் என்விரான்மெண்ட்டை உங்களால் ரெடி பண்ண முடியாது. இதுக்கு சில தேவையான விஷயங்கள் நமக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் விபிசி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவைப்படுது. ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு அதுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ அந்த ஆர்கிடெக்சர் எப்படி அதை கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி என்விரான்மெண்ட்டாக எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃப்ரம் த பிகினிங் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக நான் டெடிக்கேட்டடாக ஒரு பிளேலிஸ்ட் நான் என்னுடைய சேனலில் நான் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஏடபிள்யூஎஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக எல்லா டாபிக்ஸுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் விபிசி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேர் செல்வா, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது செல்வா டெக் அண்ட் ஐடி ஆப்ஸ். இந்த சேனலில் டெவாப்ஸ், கிளவுட், ஏஐ, பைத்தான் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டெவாப்ஸ் ரிலேட்டட் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபுல் கோர்சஸே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக கிட், ஜென்கின்ஸ், டாக்கர், குபர்னெட்டிஸ், டெராஃபார்ம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அண்ட் இந்த மாதிரி நாலேஜபிள் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் நம்மளுடைய என்விரான்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் தேவைப்படும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்டு இருக்கணும். ஓகே, ஃப்ரம் உங்களுடைய நெட்வொர்க் என்ன, அதில் இருக்கிற சப்நெட்ஸ், பப்ளிக் சப்நெட் எத்தனை வேணும், ப்ரைவேட் சப்நெட் எத்தனை வேணும், என்னென்ன நெட்வொர்க் ரேஞ்சில் இருக்கணும், அதில் சில ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்டர்நெட் கேட்வே, நேட் கேட்வே, என்ஏசிஎல், செக்யூரிட்டி குரூப்ஸ். இப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ் விபிசி அப்படிங்கிறது வெறும் ஏடபிள்யூஎஸ் விபிசி சர்வீசஸ் மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற நிறைய சப் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணால்தான் உங்களால் ஒரு பக்காவான ஏடபிள்யூஎஸ் விபிசி என்விரான்மெண்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ரிசோர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கிடெக்சர்லேருந்து டைரெக்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் இமேஜஸில் போயிட்டு நீங்கள் ஏடபிள்யூஎஸ் விபிசி ஆர்கிடெக்சர் தேடும்போது நிறைய ஆர்கிடெக்சர் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ விபிசி, சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்ஸ், இன்டர்நெட் கேட்வே, இப்படி இருக்கிற மாதிரி பேசிக் திங்ஸ். இப்படி நீங்கள் எவ்வளோ என்விரான்மெண்ட் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, அதில் சில எக்ஸாம்பிள்ஸை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். தென் ஃபர்தராக ஒவ்வொரு ரிசோர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ப்ராக்டிக்கலாக நம்ம விபிசி கிரியேட் பண்ண போதும். ஃபைன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு இந்த டயக்ராம் இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா டயக்ராமும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட விபிசி. பிகாஸ் ஏடபிள்யூஎஸ் விபிசி உள்ளதான் உங்களுடைய அதர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆக போகுது. ஓகே, சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க். ஓகே, அவுட் சைட் யுவர் என்விரான்மெண்ட். சரியா? இப்போ அந்த கிளவுட் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட், இந்த கிளவுட் அக்கௌண்ட்ல விபிசி அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கிங் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். விபிசி அப்படின்றப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த பர்டிகுலர் பில்டிங்ல உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, ஹால் இருக்கும், மல்டிபிள் பெட்ரூம்ஸ் இருக்கும், கிச்சன் இருக்கும், பாத்ரூம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக், அதாவது காமன் ஸ்பேசஸாக இருக்கும், சிலது ப்ரைவேட் ஸ்பேசஸாக இருக்கும். பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே ப்ரைவேட் ஸ்பேஸ் இல்லையா. இப்போ ஹால், வராண்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஸ்பேஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி தான்
விபிசி அப்படிங்கிறது ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஓகே, ஒரு பில்டிங், ஒரு ஃபிளாட் ஆர் உங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரைவேட் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். அப்போ ஒரு பில்டிங் அப்படின்றப்போ இந்த ஏடபிள்யூஎஸ்ல ஒரு கிளவுட். ஓகே, ஸோ அந்த கிளவுட்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா விபிசி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த விபிசி கிரியேட் பண்றதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னா சிஐடிஆர் அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். நெட்வொர்க்ல ஒரு வேல்யூ கொடுக்கணுங்க. ஓகே, அது வந்து ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச். எப்படி ஒரு பில்டிங், ஒரு ஃபிளாட் நீங்க வந்து இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுடைய அலோட் லிமிட். அதே மாதிரி ஒரு விபிசி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல போயிட்டு அங்க எனக்கு இந்த ரேஞ்ச்ல எனக்கு இந்த நெட்வொர்க் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ஒரு விபிசி. இந்த விபிசியில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.0/16 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் உங்களுடைய இப்போ ஃபிளாட்னு கன்சிடர் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட், அதாவது இந்த வேல்யூவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விபிசிக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அலோட் நெட்வொர்க் ரேஞ்சுக்குள்ள நீங்க எவ்வளவு சர்வர்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அந்த சர்வர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்நெட் கிரியேட் பண்ணணும். அது என்ன நான் சொல்றேன். ஓகே, அப்போ ஏடபிள்யூஎஸ் விபிசி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் வேணும். விபிசினா என்ன? விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஒரு ஐசோலேட்டட் பிரைவேட் நெட்வொர்க் என்விரான்மெண்ட் தான் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நம்ம வாங்குறோம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஓகே, ஸோ இப்படி நீங்க நெட்வொர்க் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வாங்கும்போது தான் உங்களால மல்டிபிள் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். தென் அதுல உங்களுடைய ஆக்சுவல் சர்வர்ஸை டிப்ளாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிளவுட்ல நீங்க லாகின் பண்ணா அதுல விபிசி அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கு, அதுல போயிடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியாது, அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கும் நான் வந்து வீடியோ டெடிகேட்டா போட்டிருக்கேன் யூசிங் யூபிஐ இட் செல்ஃப். ஓகே, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் தேவையில்லை, யூபிஐ வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்மளோட ஏடபிள்யூஎஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்ண உடனே விபிசி அப்படின்ற ஒரு சர்வீஸ்ல போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஒரு விபிசி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது விபிசியோட டேஷ்போர்ட். இங்க விபிசி சப்நெட்ஸ் சொல்லிட்டு நிறைய அசோசியேட்டட் சர்வீசஸ் இருக்கும். ஓகே, ரிலேட்டட் டு விபிசி. ஸோ விபிசி அப்படின்றப்போ விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், இது பியூர்லி நெட்வொர்க்கிங். ஓகே, ரைட். இந்த பர்டிகுலர் விபிசி எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நான் இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் விர்ஜினியா ரீஜன். ஓகே, இந்த ரீஜன்ல தான் நம்மளுடைய நெட்வொர்க்கிங்கை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல அந்த விபிசி நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க டிஃபால்ட்டாவே ஒரு விபிசி உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் கொடுப்பாங்க. பொதுவாக நம்ம யாரும் யூஸ் பண்ண போறது கிடையாது, பிகாஸ் நமக்கு தேவையான விபிசி நம்மளே கிரியேட் பண்றது தான் நல்லது. ஓகே, ஸோ அப்போ ஒரு விபிசி ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு எனக்குன்னு தனியாக ஒரு நெட்வொர்க் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போறோம். அந்த நெட்வொர்க்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி 10 series/16 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச், 24 இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ /16 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65,000 ஐபிஸ் ஏடபிள்யூஎஸ்ல கொடுக்க முடியும். ஓகே, இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா சிஐடிஆர் கால்குலேட்டர் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ் வரும். ஸோ இதுல போயிட்டு உங்களுடைய நெட்வொர்க் ரேஞ்ச் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது /16 32 இப்போ 32 1 ஐபி, இதே நம்ம வந்து 16 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 65,000 ஐபிஸ் அதால இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பொதுவாக கிரியேட் பண்றாங்க. பிகாஸ் ஸ்மால் என்விரான்மெண்டா இருக்கலாம், இல்லை லார்ஜர் என்விரான்மெண்டா இருக்கலாம். அதுல நீங்க எவ்வளவு சர்வர்ஸ் நீங்க அகாமடேட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும் ப்ரீ பிளானிங் ஃபேஸ்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 சர்வர் தான் நான் டிப்ளாய் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படின்றப்போ 1000 எடுக்கக்கூடாது, இன்டூ 2 அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீங்க சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீ ஐபிஸ் இல்லாம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். தென் அகைன் நீங்க வந்து புது விபிசி கிரியேட் பண்ணணும், விபிசி பேரிங், டிரான்சிட் கேட்வேன்ட்டு அதர் டாபிக்ஸ், அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு எப்பவுமே பஃபர்ல இருக்கிற மாதிரி இன்டூ 2 ஆர் இன்டூ 3ன்ற மாதிரி போறது அப்படிங்கிறது சேஃப், ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி. ஓகே, சரி. இப்போ நம்ம 16 எடுக்கும்போது 65,000 ஐபிஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அதனால எப்பவுமே பிக்கர் ரேஞ்ச் போறது நல்லது. ஸோ ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தேவையான இன்புட் என்ன? நான் விபிசி கிரியேட் பண்ண போறேன், எந்த ரீஜன்ல நான் கிரியேட் பண்ண போறேன்.
ஓகே ஃபர்ஸ்ட். தென் நான் விபிசி கிரியேட் பண்ண போறேன். அந்த விபிசி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான நெட்வொர்க் ரேஞ்ச், அதாவது சிஐடிஆர் ரேஞ்ச் என்னன்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் வேணும், அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வேணும், 100 ஸ்கொயர் ஃபீட், 100 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்லைசிங் தான் இங்க நம்ம சப்நெட் அப்படின்ற பேர்ல நம்ம பிரிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 சீரீஸ்ல டோட்டலா எவ்வளவு ரேஞ்சஸ் 65,000 ஐபிஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். இந்த ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 10.0.0.0ல இருந்து 10.0.255.255 வரைக்கும் உங்களால எடுக்க முடியும். ஓகே, அப்ப இன்பிட்வீன் இருக்கிற ரேஞ்சஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை பப்ளிக் சப்நெட் வேணும், பிரைவேட் சப்நெட் வேணும். பிகாஸ் இந்த சப்நெட் கிரியேட் பண்ணும்போது 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சப்நெட், 200 ஸ்கொயர் ஃபீட் சப்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணும்போது இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஐபி ரேஞ்சில் அதையும் ஸ்லைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரேஞ்சை 10.0.1.0/24 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நான் இந்த ரேஞ்சை நான் இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 24 அப்படிங்கிறது 256 ஐபிஸ். ஓகே, ஸோ அப்போ இவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் 65,000 பிளஸ் இருக்கிற ஒரு ஐபி ரேஞ்சில் ஜஸ்ட் ஒரு 256 ரேஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்நெட்டை இங்க நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப அந்த 256 ஐபி ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்றோம்னா அதுக்குள்ள ஒரு 100 சர்வர்ஸ் இல்ல ஒரு 150 சர்வர்ஸ், மேக்ஸிமம் 256 வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரூம்ஸ் ஸ்லைஸ் பண்றோம். ஓகே, இதுதான் நம்ம நெட்வொர்க்கிங்ல சப்நெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 10.0.2.0ல 24/24 ஸ்லைஸ் பண்றாங்க. அப்படின்னா இங்க இந்த சப்நெட்ல எவ்வளவு இருக்கும், 256 ஐபிஸ் உங்களால யூஸ் பண்ண முடியும். அப்போ 256 ஐபிஸ் அப்படின்னா 256 சர்வர்ஸ் கிடையாது. பிகாஸ் ஒரு சர்வர்லயே நீங்க 4 ஐபிஸ் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ அப்போ இங்க நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஐபிஸ் இல்லையா. ஸோ அப்போ ஒரு பிக் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம விபிசின்னு கிரியேட் பண்ணுவோம் சிஐடிஆர் ரேஞ்சை வச்சு. அதுல இருந்து ஸ்லைஸ் பண்றோம் நமக்கு தேவையான சப்நெட்ஸ். ஓகே, ஸோ இங்க 3 சப்நெட்ஸ் இருக்கலாம், 1 சப்நெட்ஸ் இருக்கலாம், 5 சப்நெட்ஸ் இருக்கலாம். ஓகே, இப்போ அந்த சப்நெட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்ச் நம்ம பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா எவ்வளவு பப்ளிக் சப்நெட் வேணும், பிரைவேட் சப்நெட் வேணும். பிகாஸ் இங்க சப்நெட்ல 2 டைப் இருக்கு, பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட். ஸோ பப்ளிக் சப்நெட் என்னன்னா இந்த பப்ளிக் சப்நெட்ல நீங்க டிப்ளாய் பண்ண போற சர்வர்ஸ் எல்லாமே பப்ளிக்லி எக்ஸ்போஸ்டா இருக்கும். ஸோ அதை பப்ளிக்ல இருந்து யாரும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணும். அதுதான் இந்த பப்ளிக் சப்நெட். பட் இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஓகே, என்ஐசிஎல் அண்ட் செக்யூரிட்டி குரூப் வச்சு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பட் அது வந்து ஃபயர்வால் ரூல் மாதிரி. பட் இந்த சப்நெட் பை டிஃபால்ட்டாவே இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டர்நெட் யாருனாலும் இதை அக்சஸ் பண்ணலாம், இதுல நீங்க சர்வர்ஸை டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அதுதான் பப்ளிக் சப்நெட். அப்போ பிரைவேட் சப்நெட் ஏன் அப்படின்னா பிரைவேட் சப்நெட் அப்படிங்கிறது சப்நெட்ல நீங்க டிப்ளாய் பண்ற சர்வர்ஸ் எதுவுமே உங்களால வெளியில இருந்து அக்சஸ் பண்ண முடியாது ஓவர் த இன்டர்நெட். அதாவது இன்கமிங் கனெக்ஷன் கிடையாது. அப்போ இது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபேசிங் சர்வர்ஸ் இருக்கும்ல, வெப் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர்ஸ், வெப் ஆப் சர்வர்ஸ். ஸோ அது எல்லாமே பொதுவாக இந்த பப்ளிக் சப்நெட்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் அண்ட் சர்வர்ஸ் லைக் டேட்டா பேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க பிரைவேட் சப்நெட்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு சப்நெட்டுக்கு அதுக்கும் நேச்சர் ஆஃப் பிஹேவியர் இருக்கு. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். சரி, இப்படி சப்நெட் நான் பண்றேன் அப்படின்னா பப்ளிக் சப்நெட் டு பிரைவேட் சப்நெட் என்னால் அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ரீசன், நீங்க சேம் விபிசிக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்றப்போ வித்தின் த நெட்வொர்க் கண்டிப்பா உங்களால அக்சஸ் பண்ண முடியும் பிட்வீன் சப்நெட்ஸ். பட் இங்க பப்ளிக் சப்நெட் பிரைவேட் சப்நெட் அப்படின்ற டிஃபரன்சியேஷனுக்கு காரணம் நான் பப்ளிக்லி அவைலபிளா இருந்தா அதுக்கு பேர் பப்ளிக் சப்நெட், நான் பப்ளிக்கா அவைலபிளா இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் பிரைவேட் சப்நெட். தென் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோம், சப்நெட் கிரியேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. ஓகே, ஒரு 2 சப்நெட் 3 சப்நெட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ரிசோர்ஸ் என்னன்னா இந்த சர்வர்ஸ் எல்லாமே வெளியில இருந்து அக்சஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. இந்த இன்டர்நெட் கேட்வே நீங்க அட்டாச் பண்ணால் மட்டும்தான் உங்களால வெளியில இருந்து உங்களுடைய சர்வர்ஸை அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் சர்வர் நீங்க டிப்ளாய் பண்ணிட்டீங்க, இப்போ பப்ளிக்லி அது வந்து வெளியில இருந்து அக்சஸ் பண்ணணும்னா எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? நீங்க பப்ளிக் சப்நெட் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பட் வெளியில இருந்து இன்டர்நெட் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்நெட் கேட்வே. ஸோ அப்போ ஒரு டிராஃபிக் வருது, இன்கமிங் டிராஃபிக் வருது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்நெட் கேட்வே ரீச் பண்ணும்.
தென் அந்த இன்டர்நெட் கேட்வே த்ரூ உங்களுடைய பப்ளிக் சப்நெட்டை ரீச் பண்ணும். அதுக்கு இந்த இன்டர்நெட் கேட்வே நமக்கு தேவை. ஸோ இது வந்து இன்கமிங்காக. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். தென் இன்னொரு கேட்வே இருக்கு, அதாவது நேட் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நேட் கேட்வே எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு நம்ம இந்த இன்டர்நெட் கேட்வே அவைலபிளா இருக்கு. ஸோ தட் இந்த சர்வர்ஸ் எல்லாமே இன்கமிங் வெளியிலிருந்தும் அக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் சம் சிச்சுவேஷன்ல உங்களுடைய சர்வர்ஸும் வெளியில ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் ஒரு ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்றேன், பேட்சிங் பண்றேன், ஆப்ட் அப்டேட் வச்சு இல்லாட்ட ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன்னா என்னோட சர்வர்ஸ்க்கும் இன்டர்நெட் தேவை இல்லையா? ஸோ அப்போ அவுட் கோயிங். அப்போ இந்த அவுட் கோயிங்க்கு என்ன பண்ணுவோம், இந்த பப்ளிக் சப்நெட்ல இருக்கிற இந்த சர்வர்ஸ்க்கு உங்க இன்டர்நெட் கேட்வே வழியாகவே உங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சிடும். ஆனா இந்த பிரைவேட் சப்நெட் பாருங்க, இந்த பிரைவேட் சப்நெட் இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு பப்ளிக்லி, நோ இன்கமிங் கனெக்ஷன் இல்லையா? அப்போ அவுட் கோயிங் கனெக்ஷன் மட்டும் எப்படி வரும்? அப்போ இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. அப்போ நான் எப்படி பேட்சிங் பண்ண முடியும் ஓவர் த நெட்வொர்க் ஆர் ஓவர் த இன்டர்நெட்? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்வர்ஸ்க்கு நம்ம இன்டர்நெட் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் நேட் கேட்வே. இந்த நேட் கேட்வேங்கிறது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், நோ இன்கமிங். அதாவது உங்களால உங்க சர்வர்ஸ்ல இருந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம், பட் இன்கமிங் வராது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸோ அப்போ இன்டர்நெட் கேட்வே பப்ளிக் சப்நெட்டுக்கு கொடுக்குறோம், பிரைவேட் சப்நெட்டுக்காக நேட் கேட்வே கொடுக்கும். பட் ஆக்சுவலி இந்த நேட் கேட்வே அப்படிங்கிறது உங்களுடைய பப்ளிக் சப்நெட்ல தான் கான்ஃபிகர் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் பிரின்சிபல். பட் உங்களோட இன்டர்நெட் எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா பிரைவேட் சப்நெட்டுக்கு தான் இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ரிசோர்சஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விபிசி, சப்நெட்ஸ், அதில் 2 டைப், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, தென் நேட் கேட்வே. ஓகே, தென் ரவுட் டேபிள்ஸ். ரவுட் டேபிள்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கோம், இந்த ரவுட்டிங்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ரேஞ்ச் 1 சீரியஸ், இது வந்து 2 சீரியஸ். ஸோ பை டிஃபால்ட்டா நெட்வொர்க்கிங்ல இந்த 1 சீரியஸ் அண்ட் 2 சீரியஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகாது. அப்போ இது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ரவுட்டிங் நடக்கும், அதாவது ரவுட் டேபிள்ல ரூல் ஆட் பண்ணணும். ஓகே, அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது தான் இங்க இருந்து என்னால பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற ஒரு சர்வர் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிரைவேட் சப்நெட்ல இருந்து பப்ளிக் சப்நெட்ல இருக்கிற சர்வர்ஸையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா ரவுட் டேபிள் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அது ரவுட் டேபிள். தென் செக்யூரிட்டி குரூப்ஸ். செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபயர்வால். ஓகே, உங்களுடைய சர்வருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்ல தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்தெந்த போர்ட்டை நான் அலோவ் பண்ணணும், என்னோட சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 22 போர்ட், 80, 443 இது மட்டும் தான் நான் அலோவ் பண்ணணும் ஃப்ரம் எந்த ஐபி அப்படின்ற மாதிரிலாம் நான் ரூல் டிஃபைன் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி குரூப். தென் இதுக்கப்புறம் என்ஏசிஎல் அப்படின்னு ஒன்று இருக்கு, நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். என்ஏசிஎல் அப்படிங்கிறது நெட்வொர்க் லெவலில் இருக்கும், செக்யூரிட்டி குரூப்புங்கிறது சர்வர் லெவலில் இருக்கும், சர்வர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சர்வர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. என்ஏசிஎல் அப்படிங்கிறது உங்களுடைய விபிசி லெவலில் இருக்கும், அது வந்து நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ இவ்வளோ ரிசோர்சஸ் தான் ஒரு விபிசி பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா தேவையான ரிசோர்சஸ். இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி அதில் சில சர்வர்ஸை டிப்ளாய் பண்ண போகிறோம், போத் பப்ளிக் சப்நெட் அண்ட் பிரைவேட் சப்நெட். அண்ட் அதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், அக்சஸ் பண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நம்ம எடுத்துக்கலாம், இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ உங்களுடைய AWS கன்சோலில் லாகின் பண்ணியிருப்பீங்க அண்ட் விபிசி சர்வீஸில் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக் ஷுவர் நீங்கள் எந்த ரீஜனில் இந்த விபிசி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் பை டிஃபால்ட்டாக நம்ம மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ் பண்ணுற இந்த நார்த் ரீஜனில் தான் இருக்கேன். ஸோ இங்கேயே நான் அதை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விபிசியில் உங்களுக்கு ஒவ்வொரு ரிசோர்ஸும் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இந்த விபிசி இது நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட் அப்படின்றனால இதில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. கேரியர் கேட்வே, எலாஸ்டிக் ஐபிஸ் அப்படின்ற மாதிரி பேரிங் கனெக்ஷன்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு அதர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, விபிசி பேரிங், டிரான்சிட் கேட்வே எல்லாமே நம்ம பார்க்கலாம். சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யுவர் விபிசி. இந்த விபிசி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இந்த பர்டிகுலர் நார்த் ரீஜியனால எவ்வளவு விபிசி நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு விபிசி தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கிரியேட் விபிசி அப்படின்றத கிளிக் பண்றேன்.
இங்க உங்களுக்கு கேட்குற ஆப்ஷன் பாருங்க, ரிசோர்சஸ் டு கிரியேட் விபிசி ஒன்லி அண்ட் மோர். ஓகே, ஸோ இந்த மோர் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் விஷுவலைஸ்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல உங்களுக்கு அட்வான்ஸ்டா கேட்கும். ஓகே, எத்தனை சப்நெட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் விபிசி இருக்கு, தென் அதுல வந்து எத்தனை சப்நெட். ஓகே, அண்ட் அது அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே இருக்கு. நான் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ சப்நெட்ல வந்து மொத்தம் 4 சப்நெட்ஸ் கிரியேட் பண்றாங்க. தென் அதுல ரவுட் டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விஷுவலைஸ்டு டயக்ராமா உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்றது மூலமா உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒரு ஈஸி ஆப்ஷன். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, விபிசி ஒன்லி, விபிசி நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணணும், தென் ரவுட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வேஸ், நேட் கேட்வேஸ் எல்லாமே நீங்க தனித்தனியாக கிரியேட் பண்ணி நீங்க அசோசியேட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ஸோ ஒரு பிகினரை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலை கிரியேட் பண்ணி அசோசியேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்கில் ஒவ்வொரு ரிசோர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, பட் ஈஸி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிசி அண்ட் மோர். நான் சஜஸ்ட் பண்றது மேனுவலா பண்றது. ஓகே, ஸோ அப்பதான் உங்களுக்கு டீடைல்டா புரியுன்றதுக்காக. ரைட், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிசியோட நேம் கொடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கோக் கிளைண்ட்டுக்கு பண்றீங்க, இல்லை பெப்சி கிளைண்ட்டுக்கு பண்றீங்கன்னா, ஒரு டேவ் என்வரான்மெண்ட், ப்ராட் என்வரான்மெண்ட் ஒரு மீனிங்ஃபுல் நேம் எப்பவுமே நம்ம வைக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ அப்படின்ற ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா, நான் டெமோ பர்பஸ்னா டெமோ கொடுக்குறேன். டெமோ டேவ், டேவ் என்வரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் விபிசி, செகண்ட் விபிசி, இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் நேம். இப்போ இதே ப்ராட் இருந்துச்சுன்னா டெமோ ப்ராட், இப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது ஜஸ்ட் நேம் தான், ஈஸிலி ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே, டெமோ 1 அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் சிஐடிஆர் பிளாக்ஸ், இந்த சிஐடிஆர் ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயக்ராம் படி 10.0.0/16 கொடுத்துக்கோங்க. தென் IPv6 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம யாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஸோ அதனால நோ கொடுத்துக்கோங்க. டெனன்சி டெடிகேட்டட் டிஃபால்ட் இருக்கும், இது டிஃபால்ட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நேம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விபிசி, அதில் அந்த இப்போ கிரியேட் ஆன விபிசிக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 123, அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ 1, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். அதோட விபிசி ஐடி என்ன, இந்த ஐடி ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் நம்மளோட ட்ராக்கிங் ஐடி. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு, டிஎன்எஸ் ரெசல்யூஷன், பப்ளிக் அக்சஸ், டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம்ஸ், டிஎஸ்சிபி ஆப்ஷன்ஸ், ஐபி ரேஞ்ச். இது வந்து டிஃபால்ட் விபிசின்னு கேட்டால் இல்லை, பிகாஸ் டிஃபால்ட் விபிசி நம்ம யூஸ் பண்ணல, இது நம்ம ஓனாக கிரியேட் பண்ணது. ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு ஏசிஎல் கிரியேட் ஆயிருக்கு, இதுதான் என்ஐசிஎல். ஓகே, நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ விபிசி லெவலில் ஒரு என்ஐசிஎல் கிரியேட் ஆகிடும். இது வந்து ஒரு ஃபயர்வால் ரூல் மாதிரி. ஓகே, ஸோ கிரியேட் ஆகிடும் விபிசி கிரியேட் பண்ணுறதுனாலேயே. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே உங்களுக்கு விஷுவலைஸ்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி டெமோ 1லேருந்து இது வரைக்கும் நம்ம எதுவுமே அட்டாச் பண்ணலன்றனால இங்கே 0 காட்டுது. நம்ம அட்டாச் பண்ணும்போது இங்கே டயக்ராம் மாதிரி உங்களுக்கு காட்டும். தென் சிஐடிஆர் ரேஞ்ச், ஸோ இந்த சிஐடிஆர் ரேஞ்சில் உங்களுடைய ரேஞ்ச் எல்லாமே இங்கே காட்டும். சரியா, டேப்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் விபிசி கிளிக் பண்ணுறேன். ஸோ மெயின் விபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் விபிசி, இதுக்கு நேம் கொடுக்கல, இதுக்கு டெமோ 1 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நேம் கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லது. அப்போ தான் ஒரு 10, 15, 20 விபிசிஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரைட், ஸோ அப்போ இது டெமோ 1 அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறது மூலமாக விபிசி ரிலேட்டடாக நல்லா செக் பண்ண முடியும் இந்த டீட்டெயில்ஸ்லாம். தென் இப்போ நம்மளோட விபிசி ஐடி என்னது, 2123 எண்ட் ஆகுறது. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது நம்மளோட டயக்ராம் படி விபிசி நீங்கள் கிரியேட் பண்ணி வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 65,000 ஐபிஎஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ சப்நெட்ஸ், இப்போ நம்ம டிசைட் பண்ணுவோம் எத்தனை சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. சிங்கிள் சப்நெட்டா, 2 சப்நெட்ஸா, பப்ளிக் சப்நெட் எல்லாமே. ஓகே, இப்போ என்னோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பப்ளிக் சப்நெட், 2 பிரைவேட் சப்நெட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் 1 சீரியஸில். இப்போ சப்நெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய சப்நெட்ஸ் இருக்கு என்னோட டிஃபால்ட் விபிசிலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, இந்த சப்நெட் ஐடி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 6 சப்நெட் இருக்கு. இந்த 6 சப்நெட் அசோசியேட்டட் வித் இந்த பர்டிகுலர் விபிசி எண்டிங் வித் FFE. பட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணும்போது இருந்தது 2123, கரெக்ட். ஸோ அதுக்கு அசோசியேட்டடாக எதுவுமே இல்லை இதில். ஓகே, ஃபைன். ஈவன் நீங்கள் உங்களோட விபிசி ஐடி இங்கே சர்ச் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடான சப்நெட் எல்லாமே இங்கே காட்டும். நான் அது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆர் இப்போ நம்ம இந்த விபிசியில் போயிட்டு
விபிசி ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ சப்நெட்டில் போயிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அந்த விபிசி அசோசியேட்டடாக ஏதாவது சப்நெட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே காட்டும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். சரி, இங்கே விபிசி ஐடி செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நான் சப்நெட் கிரியேட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது வித்தின் ஒரு விபிசி தான் இருக்கும். அப்போ நான் இந்த சப்நெட் எந்த விபிசிக்கு உள்ள கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இதில் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது டெமோ 1ல. ஓகே, இப்போ இந்த விபிசியோட ரேஞ்ச் இங்கே காட்டும். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சப்நெட்டுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, டெமோ பப் 1, பப்ளிக் 1, அதுக்கு தான் நான் வந்து பப்ளிக் 1 கொடுக்குறேன். இப்போ பப்ளிக் 2 இருக்கும், அப்போ பப் 2ன்னு கொடுப்பேன். ப்ரைவேட்டுக்கு ப்ரைவேட் 1, அப்படி நேமிங் எப்பவுமே கொடுக்கறது ஈஸியாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுக்காக. ஓகே, தென் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு ரீஜன்லையுமே நிறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ரீஜனில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. இந்த டேட்டா சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. இது வந்து கிளவுட் கான்செப்ட், ஏடபிள்யூஸோட கிளவுட் கான்செப்ட். ஸோ அப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா ஒரு சப்நெட்டை இப்போ யூஎஸ் ஈஸ்ட், இந்த நார்த் விர்ஜினியா பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் 1, இதுல 1A 1B 1C இருக்கு. ஒவ்வொரு லொகேஷன் இருக்கும் இதெல்லாம் டேட்டா சென்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சப்நெட்டை 1Aல வைப்பாங்க, இன்னொரு சப்நெட்டை 1Bல வைப்பாங்க. இது உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ அது பியூர்லி நம்மளுடைய டெசிஷன் தான். உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி வேணும்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் சப்நெட்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இது வந்து 1 அப்படின்றனால 1A கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே இப்போ அடுத்த சிஐடிஆர் பிளாக் கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த சப்நெட். ஓகே, இங்கே இந்த ரேஞ்சை பார்த்துட்டு நம்ம இங்கே கொடுக்கலாம் 10.10.0.1.0/24. நம்மளோட டயக்ராம் படி நான் கிரியேட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 சீரீஸில் /24 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நேம் வந்து நம்ம டெமோ பப் 1 கொடுத்தோம், அது வந்துருச்சு. ஸோ இப்போ கிரியேட் சப்நெட் கொடுங்க. இப்போ இதே ஆப்ஷன்லேயே நீங்கள் ஆட் நியூ சப்நெட் கொடுத்து கீப் ஆன் நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் கிரியேட் சப்நெட் ஃபர்ஸ்ட் கொடுங்க, ஃபர்தராக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே, நான் கிரியேட் கொடுக்குறேன். இந்த ஃபில்டர் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா சப்நெட்டும் காட்டும். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்றனால தான் நம்மளோட விபிசி எப்பவுமே இங்கே சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் அந்த விபிசி அசோசியேட்டட் சப்நெட் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக உங்களால் ரீட் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஓகே, இப்போ டெமோன்னு நான் சர்ச் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் நம்ம நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால. ஓகே, இப்போ அகைன் நான் கிரியேட் சப்நெட் கொடுக்குறேன். இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணால் இந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். சப்நெட் ஐடி என்ன, அது என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன ஜோனில் இருக்குது, ஸோ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஓகேவா, இது ரவுட் டேபிள்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, தென் அடுத்த சப்நெட் இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த விபிசி ஐடி டெமோ 1. ஓகே, இதில் டெமோ பப்ளிக் 2 கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் பப்ளிக் 1 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 1Bல வச்சுக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 10.0.0.0/24. ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் 3 கொடுக்குறேன் அப்படின்னா பப்ளிக் சப்நெட் 1 வந்து 1 சீரீஸ் எடுத்துட்டோம். நம்மளோட டயக்ராம் படி ப்ரைவேட் சப்நெட்டுக்கு 2 இருக்கு. ஸோ அதனால் நான் 2 வந்து பப்ளிக் சப்நெட் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ 1 and 3 ஆட் நம்பர்ஸ் எல்லாமே பப்ளிக் சப்நெட், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட் சப்நெட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 324. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் 2. நீங்கள் ஆட் நியூ சப்நெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து ப்ரைவேட் சப்நெட் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் நேம் கொடுத்துட்றேன். PRI ப்ரைவேட் 1. அவைலபிலிட்டி ஜோன் உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் C கொடுத்துக்கிறேன், 1C. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.0.2.0/24. கரெக்டா. ஸோ இது ப்ரைவேட் சப்நெட்டோட ஃபர்ஸ்ட் சப்நெட் ரேஞ்ச். தென் அகெயின் ஒன் மோர். ஸோ இது வந்து ப்ரைவேட் சப்நெட் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1D கொடுக்குறேன். ஆர் நீங்கள் வந்து 1A 1Bனே அகெயின் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10.0. ஈவன் நம்பர் 4.0/24. ஓகே, ரைட். இப்போ நான் கிரியேட் கொடுத்துறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 சப்நெட்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுடைய விபிசியில் எதெல்லாம் அசோசியேட் ஆயிருக்குன்னா, நீங்கள் டெமோ அந்த நேம் கரெக்டாக கொடுக்கறதன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர் இந்த மாதிரி விபிசி ஐடியை போட்டு சர்ச் பண்ணாலும் லிஸ்ட் ஆஃப் அசோசியேட்டட் சப்நெட் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இப்போதைக்கு இந்த நேம் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். private 1, private 2, public 1, public 2. ஓகே, டோட்டலாக 4 சப்நெட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அப்போ நம்மளோட டயக்ராம் படி மெயின் ரிசோர்சஸ் விபிசி அண்ட் சப்நெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதர் ரிசோர்சஸ் இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள்ஸ், NAT கேட்வேஸ் இதெல்லாம் தேவைன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பப்ளிக் சப்நெட் இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் சப்நெட்ல ஆக்ஷன்ல போயிட்டு எடிட் சப்நெட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஏன்னு நான் சொல்றேன். இங்க இந்த ஆட்டோ அசைன் ஐபி செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன்ல பை டிஃபால்ட்டா இது ஆஃப்ல இருக்கும், நம்ம ஆன் பண்ணணும். ஏன்னா எனேபிள் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி v4 அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப்நெட்ல நான் ஒரு சர்வர் லான்ச் பண்றேன் அப்படின்றப்போ அந்த சர்வருக்கு ஒரு பப்ளிக் ஐபி கிடைக்கணும். அந்த பப்ளிக் ஐபி கிடைச்சால்தான் என்னால் வெளியில இருந்து அவுட் சைட் ஆஃப் விபிசி நான் அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான பர்பஸ் ஆஃப் பப்ளிக் சப்நெட். ஸோ அதனால இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன், தென் சேவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் பப்ளிக் சப்நெட் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நம்ம போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்ல இருக்கு பாருங்க, ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நோ இருக்கு. ஸோ இதையும் நம்ம போயிட்டு எடிட் சப்நெட் போயிட்டு இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன், தென் சேவ். ஓகே, ஸோ இது ஒரு செட்டிங், அடிஷனல் செட்டிங். ஸோ இந்த ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி பிரைவேட் சப்நெட்டுக்கு தேவையில்லை. ஓகே, அது கொடுக்கறதுனால நோ யூஸ், வெளியே இருந்து யாரும் அக்சஸ் பண்ண போறது கிடையாது. சரி, நவ் இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ண போறோம். இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அதை எந்த சப்நெட்டுக்கு நம்ம அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டுக்கு அசோசியேட் பண்ணணும். ஓகே சரி, இங்க இன்டர்நெட் கேட்வே போயிடுங்க. இங்க இன்டர்நெட் கேட்வே போனீங்கன்னா டிஃபால்ட்டா எனக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அ டிஃபரெண்ட் டிஃபால்ட் விபிசிக்கு. இப்போ நான் கிரியேட் இன்டர்நெட் கேட்வே கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது இங்க ஒரு நேம் கேட்கும். இதை நான் என்னோட கிளைண்ட் அந்த நேம் என்ன நேமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்பதான் நமக்கு ஈஸியாக அது புரியும் எப்பவுமே. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் இன்டர்நெட் கேட்வே மட்டும் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு இங்க உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். ஒரு இன்டர்நெட் கேட்வே நீங்க கிரியேட் பண்றது மட்டும் இல்லை, அதை கரெக்டான ஒரு ரிசோர்ஸ்க்கு அசோசியேட் பண்ணாதான் அதோட ஆக்சுவல் பர்பஸை உங்களால் எடுக்க முடியும். இல்லைன்னா அது நோ யூஸ், அந்த ரிசோர்ஸ் நீங்க வச்சிருக்கதே வேஸ்ட். ஸோ அதுதான் மீனிங். அதனால இங்க அட்டாச் டு விபிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இல்லாட்டாலும் நம்ம அதை எப்படி அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இன்டர்நெட் கேட்வே போயிடுங்க. இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் இன்டர்நெட் கேட்வே உங்களுக்கு இருக்கும். ஓகே சரி, ஒரு இன்டர்நெட் கேட்வே எந்த சப்நெட்டுக்கு நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டுக்கு மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த சப்நெட்டுக்கு இந்த இன்டர்நெட் கேட்வே கொடுக்குறீங்களோ அந்த சப்நெட் ஆட்டோமேட்டிக்காவே வில் பி கன்சிடர் எஸ் எ பப்ளிக் சப்நெட். வெறும் நேம்ல இல்ல பப்ளிக் சப்நெட். இன்டர்நெட் கேட்வே நீங்க எங்க அட்டாச் பண்றீங்களோ அதுதான் அதோட பிரின்சிபிள் பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டர்நெட் கேட்வே நான் பிரைவேட் சப்நெட்ல நான் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா பிரைவேட் சப்நெட் இஸ் அ நேம் தான் உங்களுக்கு பிரைவேட் சப்நெட். பட் ஆக்சுவலி அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா பப்ளிக் சப்நெட்டோட பிஹேவியர் வந்துடும், வெளியிருந்து யாராலும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க இந்த இன்டர்நெட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஆக்ஷன், இதுல அட்டாச் டு விபிசி. இது வந்து டிட்டாச்சா இருக்கு, அதனால நீங்க அட்டாச் பண்ணலாம். பட் இங்க இந்த விபிசி இந்த இன்டர்நெட் கேட்வே பாருங்க அட்டாச் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிட்டாச் தான் பண்ண முடியும். கரெக்டா? ரைட். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அட்டாச் டு விபிசி கொடுக்குறேன். இப்போ எந்த விபிசி அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ இங்க டெமோ 1 மட்டும் தான் காட்டுது. டெமோ 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அட்டாச் கொடுக்குறேன். இப்போ இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் கேட்வே, அதாவது ஐஜிடபிள்யூனா இன்டர்நெட் கேட்வே, அதோட ஐடி அட்டாச் டு இந்த விபிசி ஐடின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட சப்நெட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் விபிசி போயிடலாம். இந்த விபிசியில் போயிட்டு ரிசோர்ஸ் மேப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. இந்த விபிசிக்கு அப்புறம் 4 சப்நெட் இந்த விபிசியில் இருக்கு. ஆனால் இந்த சப்நெட்ஸ் எல்லாமே ஒரு ரவுட் டேபிளில் கனெக்ட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு, அதில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சப்நெட் போடுவோம். இங்க நம்மளுடைய பப்ளிக் சப்நெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க ரவுட் டேபிள். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன்.
சரி, இந்த சப்நெட் pub 1 இருக்கு இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஓகே, ஸோ இதுல இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டயக்ராம் பாருங்க. இப்போ இதுல இல்லாத ரிசோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா NAT கேட்வே அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிகாஸ் NAT கேட்வேங்கிறது ஆப்ஷனல் தான் இல்லையா, நமக்கு இன்டர்நெட் தேவைன்னா நம்ம அதை கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ரவுட் டேபிள். அப்போ பை டிஃபால்ட்டா ஒரு VPC கிரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த ரவுட் டேபிள்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு உங்க பர்டிகுலர் 1 2 3 இந்த டெமோ இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு ரவுட் டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். ரவுட் டேபிள்ல என்டையர் VPCயோட IP ரேஞ்ச் CAD ரேஞ்சை இங்க ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து ஆட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பிட்வீன் எனி சப்நெட்ஸ் வித்தின் திஸ் VPC ஏபிள் டு அக்சஸ். ஓகே, அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். சிம்பிள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த என்ட்ரி இருக்கனால கண்டிப்பா பிட்வீன் தி சப்நெட் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரவுட் டேபிள். பை டிஃபால்ட்டாவே இது கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒரு ரவுட் டேபிள் செட் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு சப்நெட்டுக்குமே ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் அ சேஃப்டி ரீசன், ரவுட்டிங் ரீசன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் சப்நெட். அப்போ இதுக்கு நம்ம பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அன்னெசரி எல்லாமே வந்து அலோவ் பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பிரைவேட்டா கிரியேட் பண்ணுவாங்க. இது பப்ளிக் ரிலேட்டடா கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரவுட் டேபிள் போயிட்டு இங்க நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து ரவுட் டேபிள் நமக்கு தேவையான மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுதான் ரெக்கமெண்டட். ஓகே, கிரியேட் ரவுட் டேபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க ஒரு நேம் கொடுங்க. ஓகே, நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ரவுட் டேபிளுக்காக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பப்ளிக் சப்நெட்டுக்காக கிரியேட் பண்ண போறோம். ஸோ டெமோ பப்ளிக் RT அந்த மாதிரி வச்சுக்கலாம், RT1 இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பப்ளிக் ரவுட் டேபிள் அப்படின்றது நமக்கு புரியும். அதனால நான் வைக்கிறேன். இங்க இந்த ரவுட் டேபிள் எந்த VPCக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, டெமோ 1. ஓகே, தென் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரவுட் டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ரவுட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை டெமோ கிரியேட் பண்ணிக்கிறேன். டெமோ VPC செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கோம், 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரவுட் டேபிள்ல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சப்நெட் நீங்க என்னதான் கிரியேட் பண்ணாலுமே ஒரு சப்நெட் டு சப்நெட் அக்சஸ் பண்ணணும், ஒரு சப்நெட் டு அவுட் சைட் அலோவ் பண்ணணும் இன்டர்நெட் அப்படின்னா இந்த ரவுட் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த ரவுட் டேபிள் த்ரூ தான் உங்களுடைய டிராஃபிக் ரவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரவுட் டேபிள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பப்ளிக் ரவுட் டேபிளை கிளிக் பண்ணிக்கணும். இதுல ரவுட்ஸ் போயிடுங்க. இங்க நம்ம ஆல்ரெடி இந்த VPC செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்துடும். எப்படி டிஃபால்ட் ரவுட் டேபிள் வந்துச்சோ அதே மாதிரி தான், சேம். இங்க அடிஷனல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சப்நெட் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நெட் கேட்வேயும் இந்த சப்நெட்டையும் நம்ம ரவுட் பண்ண போறோம். அந்த பப்ளிக் ரவுட் டேபிள்ல ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரவுட் டேபிள்ல நான் இந்த ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கு. இதுல எடிட் ரவுட்ஸ் நான் கொடுக்குறேன். இங்க ஆட் ரவுட், இங்க டெஸ்டினேஷன்ல 00 கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் இங்க டார்கெட்ல என்ன ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே காட்டும். நம்ம டெமோ 1 இருக்கு இல்லையா, அந்த இன்டர்நெட் கேட்வே நீங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். இது சேவ் பண்ணுங்க, தென் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, இப்போ இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா இது பை டிஃபால்ட்டா உங்களோட VPCயோடது. ஆனா நான் அடிஷனலா ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், அதுக்கு பேரு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்டர்நெட் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த இதுபடியே நான் சொல்லியிருப்பேன், இந்த இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது பப்ளிக் சப்நெட்டுக்கு. அப்பதான் வெளியில இருந்து யாருனாலும் உங்களை அக்சஸ் பண்ண முடியும், நீங்களும் வெளியில அக்சஸ் பண்ண முடியும். இந்த சப்நெட்டுங்கிறது பப்ளிக்லி அவைலபிள் ஆர் எக்ஸ்போஸ்டு சப்நெட். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்காக யூஸ் பண்றது. அதனால கண்டிப்பா இந்த இன்டர்நெட் கேட்வே எந்த சப்நெட்ல நீங்க ஆட் பண்றீங்களோ அந்த சப்நெட் தான் பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். அப்ப அது எப்படி நம்ம அந்த ரூலை ஆட் பண்றோம் அப்படின்னா ரவுட் டேபிள் மூலமா. ஓகே, ஸோ அதனால இந்த ரவுட் டேபிள்ல நான் என்னோட இன்டர்நெட் கேட்வே நான் ஆட் பண்ணிட்டேன்.
சரி, இப்போ இந்த ரவுட் டேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்நெட் அசோசியேஷன். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த எடிட் சப்நெட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி நம்ம இந்த இன்டர்நெட் கேட்வேயும் அந்த சப்நெட்டையும் ரவுட் டேபிள் த்ரூ இன்டகிரேட் பண்றோம். இப்போ பாருங்க, இன்டர்நெட் கேட்வே ரெடியா இருக்கு, சப்நெட் ரெடியா இருக்கு. இப்போ ரவுட் டேபிள் தான் இந்த ரவுட் டேபிள் நம்ம பண்றோம். இந்த ரவுட் டேபிள்ல இன்டர்நெட் கேட்வே ஆட் பண்ணிட்டோம், இப்போ சப்நெட் ஆட் பண்ண போறோம். ஸோ தட் இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் பக்காவா ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ ரவுட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இந்த சப்நெட்ல போயிட்டு எடிட் சப்நெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு என்னென்ன சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட் டேபிள் வேணுமோ அது எல்லாமே நீங்க ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் 1, பப்ளிக் 2 இந்த ரெண்டு தான் நான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, எந்த சப்நெட்ல நீங்க இன்டர்நெட் கேட்வே ஆட் பண்றீங்களோ அந்த சப்நெட் பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். ஓகே, நேம்னால நம்ம அதை சொல்றது கிடையாது. பிரைவேட் சப்நெட், இன்டர்நெட் கேட்வே எந்த சப்நெட்ல இருக்கோ அதுதான் பப்ளிக் சப்நெட். ஸோ இங்க கரெக்டா உங்களோட பப்ளிக் சப்நெட்டுக்கான சப்நெட்டை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அசோசியேஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு சப்நெட்டுமே பப்ளிக்லி எக்ஸ்போஸ்டு. ஓகே, பப்ளிக் சப்நெட் பிகாஸ் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிருக்கு, பிளஸ் வெளியிருந்தும் யாராலும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பிரைவேட் சப்நெட்டுக்கான ரவுட் டேபிள். இப்போ ரவுட் டேபிள் போயிடுங்க. இங்க ஆல்ரெடி நம்ம பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. இங்க நீங்க எந்த இன்டர்நெட் கேட்வே இங்க அட்டாச் பண்ணக்கூடாது. இங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். ஓகே, இப்போ நம்ம சப்நெட் அசோசியேட் பண்ணிடலாம். இந்த ரவுட் டேபிள் வந்து எடிட் சப்நெட் அசோசியேஷன் கொடுத்துட்டு பிரைவேட் சப்நெட்டை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க, தென் சேவ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாக்ட்லி நம்மளோட டயக்ராம் படி நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகே, சரி, இப்போ இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வேணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா NAT கேட்வே போயிடுங்க. ஆர் நீங்க இது வந்து லேட்டரான் கூட நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா NAT கேட்வே அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நீங்க பண்ணுங்க, இல்லாட்ட விட்டுருங்க. பிகாஸ் NAT கேட்வேங்கிறது சார்ஜபிள். ஓகேவா, அது ஏன் நான் சொல்றேன். ஸோ இங்க NAT கேட்வே போயிட்டு இங்க வந்து கிரியேட் NAT கேட்வே அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த NAT கேட்வேல டெமோ NAT அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அவைலபிலிட்டி மோடு தான், ரீஜன் வச்சுக்கோங்க. கரெக்டா VPC செலக்ட் பண்ணுங்க. நம்மளோட டெமோ 1க்கு தான் வேணும். இது கனெக்டிவிட்டி டைப் எப்பவுமே இந்த பப்ளிக் தான் இருக்கணும். ஓகே, என்னதான் நீங்க வந்து இந்த NAT கேட்வே ஃபார் பிரைவேட் சப்நெட்னு சொன்னாலுமே இது பப்ளிக் சப்நெட்ல இருந்தால்தான் அதால இன்டர்நெட்டை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். நீங்க சும்மா வந்து ஒரு ரவுட்டரை கொண்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இன்டர்நெட் வரும்? அதுக்கு ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து வெளியிருந்து கனெக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க இன்டர்நெட் எங்க இருக்குன்னா இந்த பப்ளிக் சப்நெட்ல தான் இன்டர்நெட் கேட்வே இருக்கு. ஸோ அதனால தான் NAT கேட்வே பப்ளிக் சப்நெட்ல தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, ஸோ அதனால பப்ளிக் சப்நெட்ல நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிக் சப்நெட் வழியா உங்களோட டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு வெளியில இருந்து யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் மட்டும் அலோவ் பண்ணும். ஸோ அது வந்து NAT அப்படின்ற ஒரு கான்செப்ட் நெட்வொர்க்ல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா EIP, அதாவது எலாஸ்டிக் ஐபி. ஸோ இதுதான் சார்ஜபிள். ஓகே, பிகாஸ் இந்த பர்டிகுலர் NAT கேட்வேக்குன்னு ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து AWS உங்களுக்கு இஷ்யூ பண்றாங்க. அது த்ரூ தான் உங்களுக்கு அந்த இன்டர்நெட்லாம் வந்து அவுட் கோயிங் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சார்ஜபிள். ஸோ அதை மறந்துடாதீங்க. இது வேணும்னா நீங்க கிரியேட் பண்ணுங்க, இல்லாட்ட விட்டுருங்க. ஓகே, இந்த NAT கேட்வே. சரி, இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் கிரியேட் NAT கேட்வே. ஸோ டெமோ NAT வாஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இது வந்து ஸ்டேட் பெண்டிங் இருக்கும். இது கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும் ஃப்ரம் AWS. ஸோ NAT கேட்வே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இங்க நான் ரீஃப்ரெஷ் பண்ணி அடிக்கடி செக் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள், இது வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பப்ளிக் ஐபி. பட் இதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரவுட் டேபிள் போயிடுங்க. எப்படி இன்டர்நெட் கேட்வேயை பப்ளிக் சப்நெட்டுக்கு பப்ளிக் ரவுட் டேபிள் நம்ம ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி NAT கேட்வேயை பிரைவேட் சப்நெட்டுக்கு நம்ம அசோசியேட் பண்ணணும். இப்போ நான் பிரைவேட் ரவுட் டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சப்நெட் அசோசியேஷன் ரவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரவுட்ஸ்ல போயிட்டு இங்கே எடிட் ரவுட்ஸ் கொடுங்க. ஸோ இதில் அகெயின் டெஸ்டினேஷன் என்ன வரும் அப்படின்னா 0. ஓகே, கம்ப்ளீட் 000. தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய NAT கேட்வே. ஸோ இதுல உங்களுடைய ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் சேவ் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இப்போ ரவுட் டேபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பப்ளிக் சப்நெட்டோட ரவுட் டேபிள் பாருங்க, இங்க இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஃபார் நேம்ல என்ன சொல்லுது, பப்ளிக் ரவுட் டேபிள். அதே மாதிரி தான் நான் கரெக்டா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி பிரைவேட்ல பாத்தீங்கன்னா NAT கேட்வே தான் இருக்கு. NAT கேட்வே தேவைன்றனால நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த NAT கேட்வே அசோசியேஷன் தேவையில்லை. ஓகே, இதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்டர்நெட் கேட்வே ரெடி ஆயிடுச்சு, NAT கேட்வே ரெடி ஆயிடுச்சு, கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சிட்டோம், ரவுட் டேபிள் சைடும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ரவுட் டேபிள் எப்படி நம்ம டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்றதுக்காக பண்ணமோ அதே மாதிரி நெட்வொர்க் லெவல்ல ஒரு ஃபயர்வால் இருக்கு, அதுதான் NACL. ஓகே, ஸோ நான் பண்ற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியம், எந்த பார்ட்டையும் நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல செக்யூரிட்டியில நெட்வொர்க் ACL, செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டியில இந்த ரெண்டு தான் இருக்கு பாத்தீங்களா. நெட்வொர்க் ACL அப்படிங்கிறது ஆன் த நெட்வொர்க் லெவல், செக்யூரிட்டி குரூப்ங்கிறது ஆன் த சர்வர் லெவல், சர்வருக்கு ஃப்ரெண்ட்ல வர்ற செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ இந்த NACL இப்போதைக்கு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு NACL கிரியேட் ஆயிருக்கும் உங்க VPC கிரியேட் பண்ணும்போது. நீங்க அதே நேம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஆர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கிரியேட் கொடுக்குறேன். இங்க டெமோ NACL அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆர் பப்ளிக் NACL, டெமோ பப்ளிக் NACL அப்படின்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நீங்க VPC செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி தான், அது என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையே செலக்ட் பண்ணா கூட இங்க உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் இந்த நெட்வொர்க் லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிராஃபிக் இங்கேருந்து வருது அப்படின்னா இங்க NACL தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இங்கேருந்து ஒரு டிராஃபிக் வருது அப்படின்னா அதுக்கு பேர் இன்பவுண்ட், இன்கமிங், அதுதான் இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து வர்ற டிராஃபிக்கை இன்பவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இன்பவுண்ட் என்னெல்லாம் நான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற போர்ட்டை நம்ம இங்கே தான் டிஃபைன் பண்ணணும். அவுட்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது, சர்வர் உள்ள இருந்து, அதாவது உங்களோட VPC உள்ள இருந்து வெளியில போறத டிராஃபிக். ஸோ அதனால எந்த ஹார்மும் நமக்கு கிடையாது, எந்த ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. ஆனா இன்பவுண்ட்ல ப்ராப்பரா நீங்க கொடுக்கல அப்படின்னா அங்க சைபர் அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதை தான் நம்ம பிகினரா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்பவுண்ட் நீங்க இதை யூஸ் பண்ணாலும் சரி, இதை யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா, ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணாண்டாம் அப்படின்றதுக்காக ஸோ இதில் இருக்கிறதே அந்த ரெண்டு விஷயம் தான், இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். அதை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சப்நெட்டும் இருக்கு. ஸோ இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இதை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் மீனிங். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே டெலீட் கன்ஃபர்மேஷன் கேட்கும், நான் நியூவாக கிரியேட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய 1 2 3 இந்த இதுதான் கரெக்டான ரவுட் டேபிள். இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், டெமோ NACL அப்படின்ற மாதிரி இதுக்கு நேம் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். சரி, இங்கே இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். இங்கே இன்பவுண்ட்ல உங்களுடைய போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பவுண்ட் அப்படிங்கிறது இன்கமிங் டிராஃபிக், நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்றோம் அப்படின்றத சொல்லிட்டேன். அவுட்பவுண்ட் அப்படிங்கிறது நம்ம சர்வர்ல இருந்து வெளியில நம்ம அக்சஸ் பண்றோம், அதுல எந்த ஹார்ம் எந்த ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. ஓகே, பட் இன்பவுண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ இங்க இந்த இன்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுல பொதுவா ஃப்ரம் எனிவேர், ஓகே 000 அப்படின்னா ஃப்ரம் எனிவேர் அரவுண்ட் த வேர்ல்ட் எல்லாருமே இந்த NACL உள்ள வரைக்கும் அவங்களால வர முடியும். இல்லை நான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்களோட IPs கொடுத்து உங்களோட போர்ட் நம்பர் கொடுத்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இங்க நம்மள்ட்ட மல்டிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ரூல்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி NACL அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு நம்மள்ட்ட அட் த நெட்வொர்க் லெவல். அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது ஒன்று இருக்கு அட் த சர்வர் லெவல். ஸோ இப்போ நீங்க செக்யூரிட்டி குரூப்லயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி NACLும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது அங்க நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பிகினரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது NACLல அலோவ் பண்ணுங்க, இந்த மாதிரி 00ன்னு அலோவ் பண்ணுங்க. பட் தட் இஸ் ஃபைன், நம்ம இன்னும் சர்வர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணல. ஸோ நம்ம சர்வருக்குள்ள எந்த அட்டாக்கர்ஸும் உள்ள வர முடியாது. ஓகே,
பட் சர்வர் லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி குரூப்ல ப்ராப்பரான இன்பவுண்ட் ரூலை நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால நான் இந்த NACL இன்பவுண்ட்ல எந்த சேஞ்சுமே பண்ணல. ஜஸ்ட் பை டிஃபால்ட் இருக்கிற இதையே நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ எந்த சேஞ்சஸுமே பண்ணல அப்படின்றனால இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, சரி, இப்போ நம்மளுடைய இந்த NACL பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல் இதுதான், அவுட்பவுண்ட் ரூல் இதுதான். ஸோ இதில் நம்ம எந்த டச்சும் நம்ம பண்ணல. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்மளுடைய as per the architecture diagram நம்ம பக்காவாக ஒரு VPC சப்நெட்ஸ், அதுவும் மல்டிபிள் சப்நெட்ஸ், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட், இன்டர்நெட் கேட்வே எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெஸ்டிங்காக பப்ளிக் சப்நெட்லையும் ஒரு EC2 லான்ச் பண்ணி செக் பண்ண போறோம். அதே மாதிரி பிரைவேட் சப்நெட்லையும் EC2 லான்ச் பண்ணி செக் பண்ண போறோம். பிகாஸ் ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் அப்படின்றது முக்கியம். ஏன் அப்படின்னா தப்பான ஒரு கான்ஃபிகரேஷன்னால நம்மளுடைய டேட்டா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா EC2 அப்படின்ற சர்வீஸ்ல போயிட்டு இங்க நம்ம இன்ஸ்டன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே காட்டும். இப்போதைக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்றேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்றேன். ஸோ இதில் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் சப்நெட்ல ஒரு சர்வரை டிப்ளாய் பண்ண போறோம். அந்த சர்வருக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற சர்வர்ஸையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஏன், பப்ளிக் சப்நெட் மட்டும்தான் வெளியில எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர் த இன்டர்நெட் நான் ஃபர்ஸ்ட் உள்ள இங்க சர்வருக்கு வருவேன். இங்க இருந்து என்னுடைய VPCல இருக்கிற எந்த சர்வர்ஸையும் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இங்க வெப் ஒன் கொடுத்துட்டேன். இது EC2 டாபிக். ஸோ இதுல ஜஸ்ட் உங்களுடைய OS நான் இப்போதைக்கு உபுண்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கீ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கீ பேர் இருக்கு டெமோ அப்படின்ட்டு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேர் இல்லை, கீ பேர் இல்லை அப்படின்னாலும் நீ கிரியேட் நியூ பேர் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா டெமோ 1 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது நீங்க ரெண்டு விஷயம் கிளியரா இருக்கணும். ஒன்று, பெர்ம் ஃபைல் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அது SSH கமாண்ட் மூலமா நீங்க ஒன்று பண்ணுவீங்க இல்லையா, லினக்ஸ் டு லினக்ஸ் சர்வர் SSH கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு தான் பெர்ம் ஃபைல் சப்போர்ட் பண்ணும். இல்லை உங்களோட விண்டோஸ் மாதிரியான சர்வர்ல இருந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, புட்டி மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்? ஸோ அப்படி பண்ணும்போது அது PPK தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற சர்வரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் புட்டி வச்சு தான் கனெக்ட் பண்ண போறேன். அதனால PPK டவுன்லோட் பண்றேன். ஸோ இது வந்து டெமோ பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு கீ, இந்த நேம்ல டவுன்லோட் பண்றேன். ரைட், இப்போ கீப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெட்வொர்க் செட்டிங் ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட நிறைய VPC இருக்கலாம், நிறைய சப்நெட் இருக்கலாம். அப்போ நம்ம சர்வர்ஸை எங்க டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றது கிளியரா இருக்கும். இப்போ இந்த எடிட் போனதுக்கு அப்புறம் இங்க VPCல டிஃபால்ட் VPC தான் இருக்கு. பட் நம்ம எந்த VPC, நம்மளுடைய கஸ்டமைஸ்டு VPC டெமோ 1 இதை நான் செலக்ட் பண்றேன். இங்க இந்த சர்வர் எந்த சப்நெட், பப்ளிக் சப்நெட்ல டிப்ளாய் பண்ணுமா, பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட் 1, 2 இருக்கு. ஸோ இதுல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் பப்ளிக் சப்நெட் 1 கொடுக்குறேன். தென் ஆட்டோ அசைன் பப்ளிக் எப்படி இங்க எனேபிள் இருக்கு. பிகாஸ் அந்த பப்ளிக் சப்நெட்ல நம்ம ஆல்ரெடி டிக் மார்க் போட்டு எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ தட் நான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு பப்ளிக் IP கிடைக்கும். அதை வச்சு என்னோட ஓவர் த இன்டர்நெட் என்னால் கிளவுட் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் எல்லாமே அலோவ் பண்ணும் பட்சத்தில். ஓகே, இப்போ செக்யூரிட்டி குரூப் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம NACL பிளாக் பண்ணல, ஆனால் செக்யூரிட்டி குரூப்ல கண்டிப்பாக நம்ம பிளாக் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கலாம், ஆர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் குரூப்பும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, நான் செலக்ட் எக்ஸிஸ்டிங் குரூப் கொடுக்குறேன். பொதுவாக அந்த VPC கிரியேட் ஆகும்போதே ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இமிடியேட்டா என்ன பண்றேன் அப்படின்னா லான்ச் பண்ண மாட்டேன். இந்த செக்யூரிட்டி குரூப்புக்குள்ள இங்க VPCலேயே வந்து செக்யூரிட்டி குரூப் இருக்கும், ஆர் EC2லயே உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் லெஃப்ட் சைடு மெனு இருக்கும். ஓகே, இங்க செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா D2F. ஓகே, ஸோ இதை இன்பவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்.
ஓகே. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணீங்கன்னா இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் எப்படி என்ஐசிஎலுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இங்கே நீங்கள் எடிட் பண்ணி எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். இதில் பை டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஐபிஸ் இருக்காது. ஓகே ஓகே இப்படி தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலோ டிராஃபிக் பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்ல இருந்து மட்டும்தான் இதை அலோவ் பண்றாங்க. ஃப்ரம் எனிவேர் கிடையாது. ஓகே, அப்போ நான் வெளியிலேருந்து இப்போ அக்சஸ் பண்ணும் ஃப்ரம் எனிவேர் தான், பட் என்னோட ஐபில இருந்து நான் அக்சஸ் பண்ணும். ஃப்ரம் எனிவேர்னா நான் 00 கொடுத்தா யாருனாலும் இந்த சர்வர் அக்சஸ் பண்ண முடியும், அது ப்ராப்ளம்ல கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆனா இங்க என்னோட கேஸ்ல என்னோட ஐபி மட்டும் தான் நான் அக்சஸ் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க எந்த போர்ட்ல இருந்து நான் அக்சஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இங்க நான் கொடுக்குறேன். SSH செலக்ட் பண்ணதுக்கு காரணம் இது ஒரு உபுண்டு சர்வர் போர்ட் 22ல தான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை இது வந்து ஒரு வெப் சர்வராக இருக்கு அப்படின்னா ஃப்ரம் எனிவேர் தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆர் லிமிடெட் ஐபி. ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன போர்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா HTTP. இது வந்து போர்ட் 80க்காக. இதே HTTPS அப்படின்னா 443ல இருந்துச்சுன்னா HTTPS. இப்படி நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SSH த்ரூ தான் என்னோட சர்வர் நான் அக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனால SSH செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நான் 0 கொடுக்க மாட்டேன். இப்படி கொடுத்தா ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லாருமே இந்த சர்வரை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கஸ்டம் போயிட்டு இங்கே உங்களுடைய ஐபியை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு உங்களோட ஐபி தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு வாட் இஸ் மை ஐஎஸ்பி ஆர் ஐபி அப்படின்னு நம்ம தேடினீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ் வரும். இதில் இந்த சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஐஎஸ்பி ஐபி. இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் /32 அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு ஐபி. இல்லை ஒருவேளை ரேஞ்ச் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஞ்ச் கொடுக்கணும். இதெல்லாம் நெட்வொர்க் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு இதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காக செல்வா ஹோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நிறைய ஒரு 10 பேரை நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா எந்தெந்த ஐபி அப்படின்னு. அதுக்காக இது ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் ரோல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்மளோட செக்யூரிட்டி குரூப் ரெடி பண்ணிட்டேன். யார் அலோவ் பண்ணுது அப்படின்னா இந்த இன்பவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் டிராஃபிக். அது வந்து பர்டிகுலராக செக்யூரிட்டி குரூப் உள்ளதான் அப்படின்றனால நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் 22 ஃப்ரம் திஸ் ஐபி. ஸோ ஃபைன், என்னாலையும் அக்சஸ் பண்ண முடியும், பட் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ மறுபடியும் லான்ச் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இந்த செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நான் லான்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஐபி கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஐபி நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட புட்டி செஷன் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஐபி கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் புட்டி சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ SSHல போயிட்டு ஆத்தில் கிரெடென்ஷியல் இதில் போயிட்டு உங்களுடைய டெமோ கீ இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணீங்களா PPK, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஓப்பன் பண்ணுங்க. கொடுத்துட்டு இந்த ஓப்பன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் எஸ் ஆர் நோ அக்செப்ட் கேட்குது அப்படின்னாலே நீங்கள் சர்வர் லெவலில் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். ஓகே, ஒருவேளை நெட்வொர்க் ரிலேட்டடாக நீங்கள் NICL பிளாக் பண்ணியிருந்தாலோ செக்யூரிட்டி குரூப்பில் 22 போட்டு அலோவ் பண்ணலைனாலும் இது உங்களுக்கு வராது. இப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணும்போது கிரெடென்ஷியலும் கேட்குது அப்படின்னா சர்வருக்குள்ளே என்ட்ராக நான் ரெடியாக இருக்கேன். ப்ராப்பரான கிரெடென்ஷியல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ இது உபுண்டு அப்படின்னால இதோட டிஃபால்ட் யூசர் வந்து உபுண்டு தான். ஸோ அந்த சர்வருக்குள்ளே நான் லாகின் ஆகிட்டேன். இப்போ இந்த சர்வரோட ஐபி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஐபி தான் காட்டும், பப்ளிக் ஐபி காட்டாது. ஓகே, 1.138 முடியுது. ஸோ இங்கே நம்மளோட சர்வரோட ஐபி பாருங்கள், ப்ரைவேட் ஐபி 1.138. ஸோ அப்போ கரெக்டான சர்வருக்குள்ளே தான் நம்ம லாகின் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஃபாண்ட் ஜஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவர் த இன்டர்நெட் என்னோட லேப்டாப்ல இருந்து AWS கிளவுட்ல இருக்கிற ஒரு VPCக்குள்ள இருக்கிற ஒரு சர்வரை என்னால் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா இன்பவுண்ட் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி அவுட்பவுண்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன கமாண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா wget google.com. google.com என்னால் ரிசால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறேன். என்னால் ரிசால்வ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ping google.com அப்படின்னு அடிக்கிறேன். எனக்கு ரிப்ளை வருது. அப்படின்னாலே நான் அவுட்பவுண்ட், அதாவது வெளியில் உள்ள இன்டர்நெட்டை என்னால் அக்சஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஸோ தட்
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் அப்டேட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த மாதிரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்டர்நெட் ஒர்க் ஆகுது போத் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். ஸோ இப்போ நம்ம பப்ளிக் சப்நெட் வரைக்கும் நம்ம சர்வருக்குள்ள வந்துட்டோம். ஓகே, இது ஒரு வெப் சர்வராக இருக்கலாம், இல்லை ஒரு ஜம்ப் ஹோஸ்ட் சர்வராக இருக்கலாம். ஸோ இந்த சர்வர்லேருந்து உங்களுடைய விபிசிக்குள்ளே இருக்கிற எந்த சர்வர்னாலும் உங்களை அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் போயிடுறேன், இங்கே லான்ச் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு பேக் அண்ட் சர்வர் அப்படின்றனால இது டிபி அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உபுண்டு ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் T2 மைக்ரோ. ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் டு லினக்ஸ் ஒரு ஜம்ப் ஹோஸ்ட்ல இருக்கும். இந்த சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, இது புட்டியிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட் சப்நெட் இருக்கிற சர்வரை நம்ம ஓவர் த நெட்வொர்க் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இன்னொரு நியூ பேர் டெடிகேட்டட்லி ஃபார் ப்ரைவேட் சப்நெட் அப்படின்ற மாதிரி எந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணாலும் இந்த கீ பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெமோ ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம SSH வழியாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம் லினக்ஸ் டு லினக்ஸ். அதனால இந்த பெர்ம் கீயை நான் டவுன்லோட் பண்ணுறேன் அண்ட் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது கீப்பர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெட்வொர்க் செட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு எந்த விபிசியில் இந்த சர்வரை டிப்ளாய் பண்ணணும், டெமோ 1. தென் சப்நெட் எங்கே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட், அதில் ப்ரைவேட் 2 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம். நான் பை டிஃபால்ட்டாக 2 அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் ஐபி அஃப்கோர்ஸ் நம்ம சப்நெட் செட்டிங்லேயே வந்து அது ஆஃபில் தான் இருக்கும், ஸோ அதனால் ஆஃப் தான். ஈவன் பப்ளிக் ஐபி வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட்டுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட், யூஸ்லெஸ். ஓகே, ரைட். இப்போ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுத்து நம்ம டிஃபால்ட் இருக்குல்லையே, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் லான்ச் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி வரல அண்டு ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்கன்னா 4 சீரீஸில் வருது. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய கான்ஃபிகரேஷனில் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைவேட்னு அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ 2 வரல, 4 வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்ம இன்னொரு சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் 2ல நம்ம இதை டிப்ளாய் பண்ணியிருக்கோம். பட் எனிவே தட் இஸ் எ ப்ரைவேட் சப்நெட். ஓகே, ஓகே, ஸோ இந்த ஐபி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டில் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அப்ல இல்லை. ஓகே, இப்போ ரன்னிங்னு மாறிடுச்சு. இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய ஜம்ப் ஹோஸ்ட் சர்வர், அந்த மெயின் சர்வர் இருக்கு இல்லையா பப்ளிக் சப்நெட், அந்த சர்வர்லேருந்து என்னுடைய அதர் சர்வர் இன் அதர் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட்ல இருக்கிறது பிங் பண்ணுறேன். எனக்கு பிங் ரெஸ்பான்ஸ் வருது. அப்படின்னா என்னுடைய இந்த பப்ளிக் சப்நெட்லேருந்து ப்ரைவேட் சப்நெட் இருக்கிற ஒரு சர்வரை என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கு. சரி, இது SSHல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி demo.pem அப்படின்னு ஒரு பெர்ம் கீ, உங்களுடைய கீயை வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் SSH கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் விம் எடிட்டர் மூலமாக. அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இந்த கீ ஃபைல் இருக்கும் demo.pem அப்படின்ட்டு. இப்போ SSH, இப்போ ஒரு லினக்ஸ் சர்வர் டு ஒரு லினக்ஸ் சர்வர் யூசிங் SSH கீ அப்படின்னா இந்த கமாண்ட் தான், SSH-i உங்களுடைய கீ நேம், ஃபைல் நேம். ஓகே, தென் உங்களுடைய யூசர் நேம் உபுண்டு, அதுவும் ஒரு உபுண்டு சர்வர் தான். தென் அந்த சர்வரோட ஐபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி எஸ்ஆர்னோ கேட்போம், ட்ரஸ்டட் இதுக்காக எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி கீ யூஸ் பண்ணும்போது இந்த ஜென்ரலாக இந்த ஃபைல் பெர்மிஷன்ல டு ஓப்பன் அப்படின்றனால இந்த இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் மோட் 0400. ஓகே, ஸோ ரீடு மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ரீட் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4108 அப்படின்ற ஒரு சர்வருக்குள்ள நான் லாகின் ஆயிட்டேன். அதோட ஐபி நான் செக் பண்றேன்.
4.108 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சப்நெட்ல டிப்ளாய் பண்ண ஒரு சர்வர். அப்போ நான் பப்ளிக் சப்நெட்ல இருந்து ப்ரைவேட் சப்நெட்ல டிப்ளாய் இருக்கிற சர்வருக்குள்ள SSH மூலமா என்னால் லாகின் பண்ண முடியுது. ஸோ இதுவும் சக்சஸ் இந்த ப்ரைவேட் சப்நெட். ஸோ இது இன்கமிங் கிடையாது அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, வெளியிருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பப்ளிக் ஐபி இல்லை. ஸோ இந்த சர்வர்லேருந்து தான் நான் இந்த சர்வருக்கு நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ NAT கேட்வே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். என்ன பர்பஸ்க்காக? எனக்கு இன்கமிங் வரக்கூடாது, பட் அவுட் பவுண்ட் இருக்கணும். ஓகே, என்னால் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்க இருந்து wget google.com அப்படின்றத ட்ரை பண்ணா எனக்கு லேண்டிங் பேஜ் எனக்கு ரிசால்வ் ஆகுது. ஓகே, ஈவன் நீங்கள் வந்து ping.google.com யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேசிக் டெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஓகே நம்ம நெட்வொர்க் லெவலில் எல்லாமே கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு என்ஷூர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் கம்ப்ளீட்டாக ஒரு AWS VPC ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் வச்சு ஃப்ரம் த பிகினிங் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ AWS VPC அப்படிங்கிறது AWS இருக்கிற ஒரு சர்வீஸ். எதுக்காக அப்படின்னா ஒரு நெட்வொர்க் என்விரான்மெண்ட், ஐசோலேட்டட் நெட்வொர்க் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் AWS VPC. ஸோ இந்த VPCயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் நெட்வொர்க் என்விரான்மெண்ட்டை AWS சொல்லி நம்ம வாங்குறோம் ஃப்ரீயாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் நெட்வொர்க் ரேஞ்ச் கொடுக்கறது மூலமாக, அதாவது CADR ரேஞ்ச் கொடுக்கறதுனால நமக்கு அந்த நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க AWS. தென் அதுக்கப்புறம் இதுல இருந்து நமக்கு எவ்வளவு சப்நெட் வேணுமோ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி. தென் அதுல அந்த சப்நெட்டை பப்ளிக் சப்நெட்டா வேணும் அப்படின்னா அங்கே இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே நீங்க அட்டாச் பண்ணல அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் அது வந்து பை டிஃபால்ட்டாவே அது பிரைவேட் சப்நெட்டா தான் இருக்கும். ஆனா இன்டர்நெட் கிடைக்காது. அந்த சப்நெட்ல டிப்ளாய் ஆகிற சர்வர்ஸ்க்கும் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நீங்க NAT கேட்வே கிரியேட் பண்ணணும். NAT கேட்வே கிரியேட் பண்ணி பப்ளிக் சப்நெட்ல லான்ச் பண்ணுங்க. பட் ரவுட் டேபிள்ல போயிட்டு அதை ரூலா ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரெண்டு ரிசோர்ஸ், ஒன்று NACL, இன்னொன்று செக்யூரிட்டி குரூப். ஸோ NACL அப்படிங்கிறது அட் த நெட்வொர்க் லெவல், செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது அட் த சர்வர் லெவல். ஓகே, ஸோ இங்கே NACL அண்ட் செக்யூரிட்டி குரூப் ரெண்டுமே நீங்கள் வந்து அலோ இன்பவுண்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பிகினராக நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணாதீங்க. செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு சர்வருக்குள்ளே வர முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு AWS VPC எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் டிபெண்டன்ட் சர்வீசஸ் இருக்குது, என்னென்ன டிபெண்டன்ட் ரிசோர்ஸ் இருக்குது, எப்படி அதை இன்டகிரேட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்லாம் வீடியோ மேக் பண்ணணும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் நாலேஜபிள் கண்டென்ட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். See you in the next video. Till then, keep practicing and have fun.